தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி சுவையான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஓமம் தான் முறுக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருப்பு எள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா, அந்த உப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் வந்து தெறிக்கும். அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கூடவே காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போது முறுக்கு புளியிற அச்சில் மிஷினை எடுத்துக்கலாம். இதில் மாவை வந்து இப்படி பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு தோசை திருப்பி போடுற கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. ஏன்னா டைரெக்டாக சில பேருக்கு சுடுவாங்க, சில பேருக்கு சுட வராதவங்க இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நம்ம சுட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு எந்தெந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அதனால் நல்லா பொரியுது பாருங்கள். இது நல்லா பொரிஞ்சு எண்ணெய் இந்த மாதிரி சைலண்ட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முறுக்கை எடுத்துடலாங்க. சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் பிள்ளைங்களுக்கு டீ காஃபியோடு செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.